வணக்கம் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா கோழி வயிற்றில் இருந்த புழு பாருங்கள். மண்புழுவாட்டவே இருக்குது, ஆனால் மண்புழு கிடையாது. இது கோழி வயிற்றில் இருந்த புழு. இது எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குது. 5 இன்ச்சு புழு இருக்குதுன்னா எவ்வளோ கோழி வந்து பெருசாகாமல் டேப்லெட் கொடுத்தங்காட்டி பாருங்கள் எவ்வளோ புழு வந்துருக்குங்க. மருந்து கொடுத்தோன்னா எல்லா புழு வெளியே வந்துடுச்சு. அதாவது இது சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா எல்லாமே இதுக்கே போகிற மாதிரி இருக்குது. அதனால் கோழி வந்து வெயிட் போடாது. அது நம்மளுக்கு வயிற்று பூச்சி அப்படிம்பாங்கள, அந்த மாதிரி மனுஷங்களுக்கு. இது வந்து கோழி வயிற்றுலையுமே அதே மாதிரி இருக்குது பாருங்கள். மனுஷன் வயிற்றுலையுமே அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பூச்சி மாத்திரை சாப்பிட்றாங்களே, பூச்சி மாத்திரை மீன்ஸ் இந்த இதுக்கிட்ட சாப்பிடுவாங்க, குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் ரெகுலராக கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாருங்கள். 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மாத்திரைகளை கொடுக்கல வயிறு பூச்சி மாத்திரை எல்லாம் சுத்தமாக வரும். இந்த பூச்சி வந்தாலும் வந்து கோழியெல்லாம் வந்து பெருசாகாது. மனுஷங்களுக்கு அதே மாதிரி தான். வயிற்று பூச்சி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.